ஜனவரி 10 கோவையில் தமிழக பாஜகவின் மிக பிரம்மாண்டமான ப்ரொஃபஷனல் கனெக்ட் 2026 கட்சியின் தொழில்துறை வல்லுநர் பிரிவு நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர்கள், பாஜக தலைவர்கள், துறைசார் வல்லுநர்கள் பங்கேற்று பேசுகிறார்கள். நிகழ்வில் பங்கேற்க லிங்கில் ரெஜிஸ்டர் செய்யுங்கள். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. சார், இன்னைக்கு மிக முக்கியமான பிரேக்கிங் நியூஸ் சார். அதிமுக பாமக கூட்டணி சீல் ஆயிருக்கு. எப்படி பார்க்குறீங்க? ஒரு 18+1 ராஜ்யசபா அப்படிங்கிற ஸ்பெகுலேஷன்ஸ் வேற போய்கிட்டு இருக்கு. என்ன சார் நடக்க வாய்ப்பு இருக்கு? வேகம் எடுத்து விட்டது அதிமுக கூட்டணி. 9 தேமுதிக நாங்கள் அதிமுக அல்லது திமுக அறிவித்தால் பெரிய பிரேக்கிங் அதான். சரி, சத்தியமா அறிவிக்க மாட்டாங்க. என்ன சார் சொல்றீங்க? சத்தியமா அறிவிக்க மாட்டாங்க. பிப்ரவரி கடைசி வாரம் தேர்தல் அறிவிப்பு வரும். சரி, அப்ப அன்னைக்கு தான் அந்த முடிவு எடுப்பார்கள் என்று நம்புகிறேன். திமுக வலிந்து காங்கிரஸை வெளியேற்ற வேண்டும் காங்கிரஸ் நினைக்குது. காங்கிரஸே சண்டை பிடிச்சிக்கிட்டு வெளியே போயிடணும் அப்படின்னு திமுக நினைக்குது. நாங்கள் வெளியே தள்ளணும் அப்படின்னு தெரியக்கூடாதுன்னு திமுக நினைக்குது. காங்கிரஸ் போனாலும் பரவாயில்லைங்கிற முடிவுக்கு ஸ்டாலின் வந்து விட்டாரா? அப்படி காங்கிரஸ் போயிட்டாங்கன்னா அல்டர்னேட்டிவா யார் இங்க திமுக கூட்டணிக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு? காங்கிரஸ் போய்விட்டால் திமுகக்கு திண்டாட்டம் தான். காங்கிரஸுக்கு சேதாரம் இல்லையா? காங்கிரஸ் நம்பர் தானே முக்கியமா இருக்கு. எம்எல்ஏ எம்பியா இருக்கிறத விட நீங்க 75 இடங்கள் விஜய் கட்சி நிற்க முடியும், தங்கள் கட்சி வளரும் நினைக்கிறார். நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஒரு சில இடங்கள்ல காங்கிரஸுக்கு பூத் ஏஜென்ட் இருக்காங்க, இன்னொரு சில இடங்கள்ல பூத் ஏஜென்ட் இல்லை. திருச்சுலிலேயே இதான் உங்களுக்கு நிலைமை. ஒட்டு மொத்தமாக 7 சட்டமன்ற தொகுதியும் பார்த்தாங்கன்னா எத்தனை காங்கிரஸுக்கு வந்து பூத் ஏஜென்ட் இருப்பாங்கிறது எண்ணிடலாம் போல இருக்கு. கேள்வியை கட்டெடுத்து மாணிக்கம் தாகூர் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உசிலம்பட்டி விஜய், திருப்பரங்குன்றம் விஜய், மதுரை மேற்கு விஜய், மதுரை கிழக்கு விஜய் எல்லாம் ரைட்டு. தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு, கேண்டிடேட் அறிவிக்கப்பட்ட பிறகு அந்த மவுஸ் குறையுமா குறையாது. இந்த விஜய் கட்சி முகம், இந்த முகம் பரிச்சயம் இல்லை என்றால் அந்த முகத்துக்கு முதல் மைனஸ். இப்போது ஜனநாயகனுக்கு சென்சார் சர்டிஃபிகேட் தரது திமுகவா பாஜக? பிஜேபி, சென்ட்ரல் கவர்மெண்ட். ஆனால் தமிழ்நாட்டில் எப்படி போய் முடியுதுன்னா, சென்சார் தரவில்லை என்றால் திமுக ஒரு கை பார்ப்போம். சென்சார் சர்டிஃபிகேட் திமுகவுக்கு என்ன சம்பந்தமே இல்லை. விஜயும் வந்து 12ஆம் தேதி சிபிஐடைய சம்மன்ஸ்க்கு வந்து ஆஜராக போறாரு. சிபிஐ சம்மன் மூலமாக கூட்டணிக்குள் எதுவும் வளைக்க வாய்ப்பு இருக்கா சார்? எனக்கு தெரிஞ்சு வரமாட்டான்னு தெரிந்த பிறகுதான் இதெல்லாம் நடக்குது. ஜனநாயகனுக்கு சென்சார் கொடுக்காமல் இருப்பது, கரூர் சம்பவத்துக்கு டெல்லியில கூப்பிட்டு விசாரிப்பதெல்லாம் வந்து ஏதோ ஒரு கோபம். நாங்க கூப்பிட்டு நீ வரல, வராமல் போனதுதான் இந்த சம்மன். பாஜக இதில் ஒரு சூட்சமம் இருக்கு, ஒரு தந்திரம் செய்கிறது. விஜயை திமுக எதிராக வளர்த்தால் ஆன்டி பிஜேபி ஓட்டு 2ஆ உடையும். ஓகே, மும்முனை போட்டி வந்தால் விஜய் சரிசமமாக ஒரு ஓட்டை பிரிப்பார். ஆன்டி பிஜேபி ஓட்டு திமுக மட்டும் வாங்கிட்டு இருக்கு, அதை விஜய் வாங்குவார். அப்போ அந்த 2ஆ பிரியும் போது திமுகக்கு மைனஸ், விஜய்க்கு மைனஸ், என்டிஏ அலையன்ஸ்க்கு சக்சஸ். ஆதரணையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு குபேந்திரன் அவர்கள் உள்ளார். வணக்கம் குபேந்திரன் சார். வணக்கம் சார். தமிழ்நாடு காங்கிரஸ்குள்ள என்னதான் நடந்துகிட்டு இருக்கு? திமுகவோடு கூட்டணி போகணும்னு நினைக்கிறாங்களா, இல்லை திமுக கூட்டணி வேணா விஜய் கூட கூட்டணி போலாங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு தமிழ்நாடு காங்கிரஸில் உள்ளிட்ட சில தலைவர்கள் வந்துட்டாங்களா? அது மட்டும் இல்லாமல் பிரவீன் சக்கரவர்த்தி இன்னைக்கு வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அதுவுமே மிகப்பெரிய அளவில் வைரலாக போயிட்டு இருக்கு. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குங்கிற டோனை மறுபடியும் காங்கிரஸ் எடுத்திருக்காங்க. என்ன மைண்ட் செட்டில் தமிழக காங்கிரஸ் இருக்காங்க? தமிழக காங்கிரஸ்குள்ளார ஒரு வடம் மீறிய பேச்சு போய்கிட்டு இருக்கு. அதை ஏன் கட்டுப்படுத்துகிற இடத்துல தேசிய காங்கிரஸ் வந்து ஒரு ஹோல்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க? என்ன போய்கிட்டு இருக்கு சார்? திமுக வலிந்து காங்கிரஸை வெளியேற்ற வேண்டும் காங்கிரஸ் நினைக்குது. காங்கிரஸே சண்டை பிடிச்சிக்கிட்டு வெளியே போயிடணும் அப்படின்னு திமுக நினைக்குது. ஓகே, நாங்கள் வெளியே தள்ளணும் அப்படின்னு தெரியக்கூடாதுன்னு திமுக நினைக்குது. உங்களுக்கு நிறைய சீட்டு வேணும், மந்திரி சபையில் இடம் வேணும் அப்படிலாம் காங்கிரஸ் வைக்கிற கோரிக்கை, நீங்களே வெளியே போயிடணும் அப்படின்றது திமுகவோட இயல்பாக இருக்குது. ஓகே, ஏன்னா கண்டிப்பாக இந்த விஷயத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், திமுக தலைவராக இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் கண்டிப்பாக சில மாதங்களுக்கு முன்பு உணர்ந்திருப்பார். ஓகே, ஏன்னா காங்கிரஸில் எழுப்புகிற அந்த குரல் வந்து யாரோ சொல்லி எழுப்புகிற குரல் அல்ல, தேசிய தலைமை சொல்கிறாங்களா? ராகுல் காந்தி சொன்ன வாய்ஸ் தான் அந்த வாய்ஸ். நான் 2-3 பேட்டியில் சொன்னேன். ஓகே, ஏன்னா பிரவீன் சக்கரவர்த்தி விஜயை சந்தித்து விட்டு முதல்ல என்ன சொன்ன, குமுத ரிப்போர்ட்டரில் பேட்டி கொடுத்துட்டு
இல்லைன்னு சொன்னார். ஆமாம். அந்த ஆடியோ வெளியிட்ட பிறகு குமுதரை போட்டுற அந்த நிருபர் அந்த ஆடியோ வெளியிட்ட பிறகு வாயை மூடிக்கிட்டார். இன்னைக்கு சென்னை ஏர்போர்ட்டில் சொல்கிறார், ஆமாம் சந்திச்ச என்ன தப்புங்கிறார். இங்கே மட்டும் இல்லை, கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் போய் ரொம்ப டீட்டெயில்டாக சொல்கிறார். எஸ், என்ன விஜய் பெரிய சக்திங்கிறார். அப்போது காங்கிரஸ் திட்டமிட்டு ஒரு செயலை செய்கிறது. என்ன செயல்? தொட்டிலையும் ஆட்டி விடு, பிள்ளையும் கிள்ளி விடு. ஓகே, வேறு ஒன்றும் கிடையாது. அகில இந்திய தலைமை இதை முன்கூட்டியே தடுத்திருக்க முடியும், ஆனாலும் தடுக்காம வேடிக்கை பார்க்குறாங்க. ப. சிதம்பரம் அவர்கள் திமுக தலைவர் ஸ்டாலினை பார்த்து விட்டு ஒரு பதிவு போடுறார். இன்றைக்கு தேவை திமுக காங்கிரஸ் கூட்டணி முக்கியம், நான் கட்சி மேலெடுத்து சொல்லிவிட்டேன்னு போடுறார். அதுக்கு முந்தைய ஒரு பதிவு போடுறார் அதே ப. சிதம்பரம். அந்த 5 பேர் கொண்ட குழு அமைச்சாங்க தெரியுங்களா? ஆமாம். அப்போ சொல்கிறார், எல்லா வதந்திகளுக்கும் முற்றுப்புள்ளி அப்படின்னு ஒரு பதிவு போடுறார். ஆமாம். அப்போது ப. சிதம்பரம் இப்படி தொடர்ச்சியாக போடுகிற பதிவுகளுக்கு மற்ற நிர்வாகிகள் என்ன மரியாதை கொடுக்குறாங்க? சரி, கிரீஷ் சோடங்கரும் நாங்கள் வந்து திமுக கூட மட்டும்தான் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கோம், தாவேக்கா கூட பேச்சுவார்த்தை நடத்தலை, அவருமே ஒரு பதிவும் சொல்லியிருக்காரு, அவருமே ஒரு ப்ரெஸ் மீட்டும் கொடுத்துருக்காரு கிரீஷ் சோடங்கரும். இல்லை, அவர் சொன்னதெல்லாம் உண்மை, நான் மறுக்கவே இல்லை. ஆனால் இன்னைக்கு என்ன பேட்டி கொடுக்குறாரு? டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் கொடுத்துருக்காரு பேட்டி. என்ன பேட்டி கொடுத்தாரு சொல்லுங்கள்? we are running after DMK but ball is in their court அப்படின்னு என்ன அர்த்தம்? இன்னும் மீனிங் நாங்கள் எல்லாம் சொல்லிட்டோம், முடிவு எடுக்க வேண்டியது திமுக. ஆமாம். அப்போ என்ன சொல்லிட்டீங்க? ஏதோ 1-to-1 ஒரு சந்திப்பு நடந்திருக்கிறது. கிரீஷ் சோடங்கரும் திமுக தலைவர் ஸ்டாலினும் அந்த 5 பேர் கொண்ட குழு சந்தித்த போது அதற்கு பிறகு ஒரு 2 பேர் மட்டும் சந்தித்து பேசிய ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது. ஓகே. அதில் 38 தொகுதிகளுக்கு குறையாமல் எங்களுக்கு இடம் வேண்டும் அப்படின்னு கிரீஷ் சோடங்கர் வலியுறுத்தியிருப்பதாக சொல்கிறார்கள். எனக்கு தெரியாது, உறுதிப்படுத்த முடியல. இப்படி ஒரு தகவல் வருகிறது. 1. 2வது, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்பது அங்கே வலியுறுத்தலை, ஆனால் பின்னாடி சொல்லி அனுப்பப்பட்டிருக்கு. அதுவும் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு 4-5 நாள் முன்னாடி வந்தது. 3 அமைச்சர்கள் வேண்டும், அமைச்சரவையில் 3 இடம் வேணும், அதுவும் ஒரு ஓபிசி, ஒரு தலித், ஒரு மைனாரிட்டி. அப்போது காங்கிரஸ் ரொம்ப திடமாக இருக்கிறது. ஓகே. மந்திரி சபையில் இடம் வேணும். ஓகே. நான் கேட்குறேன், இப்படி கேட்குறேன், திமுக கூட்டணியில் ஒரு மறைமுக ஒப்பந்தம் போடுறான்னு வச்சுங்க, இத்தனை தொகுதி 25 கொடுத்தோம், இப்போ கூட 2-3 இல்லை 5 கொடுக்குறோம். இந்த மந்திரி சபையில் இடம் என்பதை நாங்கள் மறைமுகம் வைத்துக் கொள்கிறோம் அப்படின்னு போட்டால் வெளியே தெரியுமா? தெரியாது. நிச்சயமாக வெளியே தெரியும். சரி, அது காங்கிரஸோட நிற்குமா, இன்னும் தொடருமா? விசிகா, கம்யூனிஸ்ட் எல்லாருமே கேட்பாங்க சார். கம்யூனிஸ்ட் கேட்க மாட்டாங்க. நீங்கள் உடனே பாவம் கம்யூனிஸ்ட் மேலே ஓடி போய் குற்றம் சொல்லாதீங்க. பிசிகா கேட்பாங்க, பிசிகா கேட்பாங்க, மதிமுக கேட்பாங்க, இஸ்லாமிய கட்சி இயக்கங்கள் கேட்பார்கள். வேல்முருகன் நிச்சயம் கேட்பார். கேட்க மாட்டார்னு ஏதோ உத்தரவாதம் இருக்கா? கேட்பாரு. அப்போது காங்கிரஸோடு இந்த மந்திரி சபை முடிவு, அமைச்சரவையில் பங்கு என்பது காங்கிரஸோடு முடித்துக் கொள்கிறோம் அப்படின்னு திமுக அறிவிக்க முடியுமா? வேல்முருகன் வரை தொடரும். வேல்முருகனை குறைச்சி மதிப்பில்லை. வேல்முருகன் கேட்பது அவர் உரிமை. எப்படி காங்கிரஸ் கேட்கிறார்களோ, எப்படி 3 மந்திரி சபைன்னா எனக்கு 1 கொடுங்கன்னு கேட்பார், தப்பே கிடையாது. ஓகே. இந்த பிரச்சனைக்கு எப்படி முற்றுப்புள்ளி வைப்பது என்று தெரியாமல் திமுக தடுமாறுகிறது. இதுதான் உண்மை சார். காங்கிரஸ் போனாலும் பரவாயில்லைங்கிற முடிவுக்கு ஸ்டாலின் வந்து விட்டாரா? அப்படி காங்கிரஸ் போயிட்டாங்கன்னா அல்டர்னேட்டிவா யார் இங்கே திமுக கூட்டணிக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு? காங்கிரஸ் போய்விட்டால் திமுகக்கு திண்டாட்டம் தான். அது எப்படி நீங்கள் வந்து காங்கிரஸ் போய்விட்டால் பரவாயில்லை, ஒருவேளை திமுக பிளான் பி வைத்திருக்கலாம். ஓகே. காங்கிரஸ் வெளியேறினால் அதற்கு இணையாக இருக்கிற வாக்கு வைத்திருக்கிற கட்சிகள் உள்ளே கொண்டு வருவதற்கு திமுக பிளான் பி வைத்திருக்கலாம், எனக்கு தெரியாது. ஓகே சார். திமுக கூட்டணி விட்டு காங்கிரஸ் போனால் திமுகவுக்கு சேதாரங்கிறீங்க. நிச்சயமா. காங்கிரஸுக்கு சேதாரம் இல்லையா? நீங்கள் காங்கிரஸுக்கு எங்க, காங்கிரஸுக்கு நம்பர் தானே முக்கியமாக இருக்குது. எம்எல்ஏ எம்பியாக இருக்கிறத விட நீங்கள் 75 இடங்கள் விஜய் கட்சி நிற்க முடியும், தங்கள் கட்சி வளரும் நினைக்கிறாங்க. இப்போ விஜய் வந்து 75 இடங்கள் தருவார். எத்தனை இடங்களில் ஜெயிப்பாங்க? அமைச்சரவையிலும் பங்கு தருவார், இதெல்லாம் நம்புறாங்க. நம்பிக்கை, அவ்வளோதான். ஓகே. எத்தனை இடத்துல ஜெயிப்பாங்கலாம் தெரியாது. இல்லை சார், பீகார் வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் சார். 61 சீட்டு வாங்கினாங்க சார், வெறும் 6 இடங்களில் ஜெயிச்சாங்க சார். அதே மாதிரி போய் விஜய் கிட்ட 70 சீட்டு வாங்குறாங்கன்னு வச்சுக்கலாம். எத்தனை சீட்டு ஜெயிப்பாங்க? அது சீட்டு தான். திமுக கிட்ட இருந்தால் எம்எல்ஏ பதவி இல்லை, அதையே யோசிக்க மாட்டேங்கிறாங்க. பத்திரிகையாளராக எத்தனை வருஷமாக பணியாற்றுறீங்க?
சார் நான் ஒரு 2020 இருந்து சார் ஒரு 5 வருஷம் சார், 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் சார் எனக்கு. 5 வருட அனுபவத்தில் ம். தாமரைக்கு தெரிந்த இந்த அனுபவம் ஒரு 100 வருஷ கட்சிக்கு தெரியாதா? நிச்சயமா தெரியும் சார். அப்புறம் ஏங்க பீகாரில் இத்தனை இடங்கள் வாங்கி எத்தனை இடங்கள் வெற்றி பெற்றீர்கள் என்ற கேள்வி காங்கிரஸ் கட்சிகள் தொடர்ச்சியாக அவங்களை எழுப்பக்கூடாதா? நான் என்ன சொல்கிறேன், அது ஒரு உரிமை. ஆமாம், ஆட்சியில் பங்கு அதிகாரம் அப்படின்றது வந்து அவங்க உரிமை. ஓகே. நான் கேட்கல. ஆனால் காங்கிரஸ் கட்சியை யார் வளர்த்தது தமிழ்நாட்டில்? யார் வளர்த்தது? மூப்பனார் வளர்த்தாரு. இல்லைங்க, அதெல்லாம் விட்டுருங்க. இப்போ ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்குற மாணிக்கம் தாகூர் தமிழ்நாடு காங்கிரஸ் வளர்ச்சிக்கு என்ன வேலை பார்த்தாருன்னு ஏதாவது நீங்கள் செய்தி படிச்சிங்களா? ஒன்றும் நான் படிக்கல. அந்த மாவட்டத்தில் ஒரு பெரிய போராட்டத்தை முன்னெடுத்து இந்த திட்டத்தை கொண்டு வந்தார், அல்லது மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்து இந்த திட்டத்தை தடுத்தார், மக்களுக்காக சிறை சென்றார், இதை பார்த்தீங்களா? காங்கிரஸ் கட்சி வளர்த்தாரா? ஒன்றும் பார்க்கல. பிரவீன் சக்கரவர்த்தியை தமிழ்நாட்டு மக்களுக்கு எப்போ தெரியும்? போன வருஷம் நாடாளுமன்ற எலெக்ஷன் போது மாயவரத்தில் சீட்டு கேட்டாரு அப்படிங்கிற விஷயத்துல தெரியும். அது கூட கொஞ்சம் அந்த விஜயை சந்தித்த பிறகுதான் தமிழ்நாட்டு மக்களுக்கு பிரவீன் சக்கரவர்த்தி என்ற ஒரு நபரே தெரியும். ஆமா. சரி, இவர் தமிழ்நாடு காங்கிரஸுக்கு இல்லை தமிழ்நாடு காங்கிரஸ் வளர்ச்சிக்கு ஆற்றிய பணி என்ன? ஒன்றும் இல்லை. என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? ஒன்றும் இல்லை. மாணிக்கம் தாக்கூர், அப்போ நீங்க கூட்டணி பேசுவது மட்டும்தான் கட்சி வளர்ச்சியா? அதிகாரத்தில் பங்கு கேட்பது மட்டும்தான் கட்சி வளர்ச்சியா? ஓகே. கோயம்புத்தூர்ல பேசுறாங்க யாரு? பிரவீன் சக்கரவர்த்தி பேசுறாரு. கட்சி வளர்ச்சிக்காக நாங்கள்லாம் கருதுகிறோம், கட்சி வளர்ச்சிக்காகத்தான் மாறுபட்ட கருத்தெல்லாம் வருகிறது. கட்சி வளர்ச்சின்னு என்ன? கிராஸ் ரூட் லெவல் வரைக்கும் கட்சி போகணும். நான் அது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்றேன் சார். மாணிக்கம் தாக்கூர் இப்படி பேசுறாரு. விருதுநகர் தொகுதியில் மொத்தம் 7 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய ஒரு நாடாளுமன்ற தொகுதி. நான் திருச்சுழி தொகுதி எடுத்து பார்க்குறேன். அது அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் நின்ன தொகுதி. 5வது பூத்து. அங்கேயே காங்கிரஸுக்கு வந்து பூத் ஏஜென்ட் கிடையாது. அங்கே திமுக பூத் ஏஜென்ட் தான் காங்கிரஸுக்கு வேலை பார்த்துருக்காரு. நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஒரு சில இடங்களில் காங்கிரஸுக்கு பூத் ஏஜென்ட் இருக்காங்க, இன்னொரு சில இடங்களில் பூத் ஏஜென்ட் இல்லை. திருச்சுழிலேயே இதான் அவங்களுக்கு நிலைமை. ஒட்டு மொத்தமாக 7 சட்டமன்ற தொகுதியும் பார்த்தாங்கன்னா எத்தனை காங்கிரஸுக்கு வந்து பூத் ஏஜென்ட் இருப்பாங்கிறது எண்ணிடலாம் போல இருக்கு. இதை மட்டும் கட்டு எடுத்து, இப்போ நான் பேட்டி கொடுக்கல, நான் பேசுகிறேன். கேள்வியை கட்டு எடுத்து மாணிக்கம் தாக்கூர் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அவருக்கு தெரியணும்ல, இனிமேல் வந்து கூட்டணி கட்சிகள் இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியாது. இது உண்மைங்க. இல்லை, திமுக இல்லைன்னா அவர் எம்பி ஆகிருக்க முடியாது. இது யதார்த்தம். அங்கே இருக்கிற தங்கம் தென்னரசு, அங்கே இருக்கிற சாத்தூர் ராமச்சந்திரன், இந்த 2 அமைச்சர்கள் இல்லை என்றால் அவர் ஜெயித்திருப்பாரா? நிச்சயமா ஜெயிச்சிருக்க மாட்டார். விஜய பிரபாகரன் எம்பியா இருந்திருப்பாரு. அப்போ விஜய் மீது நம்பிக்கை வைத்திருப்பது என்பது வேறு. புரியுதுங்களா? இப்போ நகர்ப்புறத்தில் விஜய்க்கு இருக்கிற மவுசு, அந்த ஃபேமஸ் இருக்குல்ல, அந்த வால்யூம் ஆஃப் ஃபேன்ஸ், எஸ், கிராமப்புறத்தில் இல்லை. ஆமா, இல்லை. இப்போ நானும் என்னுடைய நண்பரும் ஆரியபுரத்தில் இருக்கிற ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம். சரி. அங்கே இருக்கிற ஒரு நபர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர், மன்னார்குடிக்காரர், அங்கே வேலை செய்கிறார். அவர் தான் மேனேஜர். சரி. அவர் சொல்கிறாரு, சார் சென்னையில் இருக்கிற தாக்கம் மன்னார்குடியில் இல்லைங்கிறார் விஜய்க்கு. அவர் சொன்னது மன்னார்குடி ஒரு பக்கத்தில் வில்லேஜ். அந்த கிராமப்புறத்தில் விஜய் தாக்கம் இல்லை, நகர்ப்புறத்தில் மட்டும் இருக்கிறது. இங்கே வேலை செய்கிற 10 பேரில் 5 பேர் வந்து விஜய் கட்சிக்குங்கிறாங்க சார். எம்ப்ளாயிஸ் சென்னையில் வேலை பார்க்குறவங்க. சென்னையில். சரி, இந்த 5 பேருக்கு எங்கே ஓட்டுன்னு? ஒருத்தருக்கு வேலூர், ஒருத்தருக்கு திருவண்ணாமலை, ஒருத்தருக்கு வந்து நாகப்பட்டினம், ஒருத்தருக்கு பாண்டிச்சேரி. இந்த 5 பேரும் சொல்கிறாங்களே, இந்த 5 பேரும் ஓட்டு போடுறதுக்கு நீங்கள் போவாங்களா? கேள்விக்குறி. தெரியாது சார். நீங்கள் லீவு கொடுப்பீங்க சார். லீவு கொடுத்தாகணும் சார். எலெக்ஷன். ஆமாம், எலெக்ஷன் கமிஷன் நாம் சார். நான் கேட்குறேன், இவங்கெல்லாம் போய் அங்கங்கே போய் ஸ்கேட்டர் ஆக போகிறாங்க. இப்போ சென்னையில் நீங்கள் கருத்து கணிப்பு எடுத்தால், அல்லது திருச்சியில் பஸ் ஸ்டாண்டில், மதுரை பஸ் ஸ்டாண்டில், நீங்கள் அங்கே இருக்கிறவங்க எடுத்தீங்கன்னா மதுரை பஸ் ஸ்டாண்டில் வேலை செய்கிறவன், அங்கே இருக்கிற ஹோட்டலில், டீ கடையில், அங்கே இருக்கிற துணி கடையில், நகை கடையில் வேலை செய்கிறவன், திருப்பூர்காரன், ஈரோடுக்காரன், கன்னியாகுமரிக்காரன், ஏதோ ஒரு ஊருக்காரன் இருப்பான். ஓகே. அவன் விஜய்க்கு டிக் அடிக்கலாம். ஆனால் அந்த ஓட்டு எங்கே போய் சேரும்? கேள்விக்குறி. எந்த ஊருன்னு முதல்ல அவர்கிட்ட விசாரிக்கணும். 1. 2வது, நீங்கள் தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு இப்போ இருக்கிற விஜய்க்கு மவுஸ் இருக்குல்ல, விஜய் 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 விஜய், உசிலம்பட்டி விஜய், திருப்பரங்குன்றம் விஜய், மதுரை மேற்கு விஜய், மதுரை கிழக்கு விஜய், எல்லாம் ரைட்டு. தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு, கேண்டிடேட் அறிவிக்கப்பட்ட பிறகு அந்த மவுஸ் குறையுமா குறையாதா? நிச்சயமா குறையும். பத்திரிக்கையாளராக ஒரு காமன் மேனை கேட்குறேன். நிச்சயமா 2 திமுக அதிமுக கேண்டிடேட் நிற்பாங்க, இல்லை பாஜக, இல்லை காங்கிரஸ். 4 கட்சியில் 2 அறிமுகமான 2 முகங்கள் இருக்கும். இந்த விஜய் கட்சி முகம்
இந்த முகம் பரிச்சயம் இல்லை என்றால் அந்த முகத்துக்கு முதல் மைனஸ். நான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் சார். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தென் மாவட்டத்துக்கு போகலாம். அம்பாசமுத்திரம் தொகுதி இசக்கி சுப்பையா அங்கே எம்எல்ஏவாக இருக்காரு. அதிமுக வந்து சமீபத்தில் திமுக இணைந்த மனோஜ் பாண்டியன் நாங்கள் போட்டிடலாம்னு சொல்கிறாங்க. 2 பேருமே வெயிட்டான கேண்டிடேட். இன்னொரு டிவிகே தொண்டர் முகமே தெரியாதவர் அங்கே போய் நின்னாருன்னா யாருக்கு ஓட்டு போடுவாங்க? இல்லை, சின்னம் தான் முக்கியம் சொல்லி பேசுவாங்க. விஜய் சின்னம், விஜய் கட்சி தலைமை எல்லாம் இருந்தாலும் இது மைனஸ் ஆகாது. நிச்சயமா வேட்பாளர் நான் சொல்ல வரேன். இப்போ கிடைக்கிற இந்த 20%, 28%, 54%, 93% வச்சுக்கலாம், குறையுமா குறையாது. இதை நம்பி காங்கிரஸார் ஆசைப்படுகிறார்கள். இது தேர்தல் நேரத்தில் என்னெல்லாம் காரணிகள் மேலே ஏறும் இறங்கலாம், இதெல்லாம் நமக்கே தெரியும். அவங்களுக்கு தெரியாதா? என்ன சார், அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையா? இல்லை, அவங்க அதெல்லாம் வேண்டாம். அவங்களுக்கு திமுகவுக்கு பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டும். திமுக நம்ம வந்து நாகரிகமாக நடத்தலை. 38 இடங்கள் குறையாமல் வேண்டும், 3 அமைச்சர் பதவி வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி, 3 அமைச்சர் பதவி, 38 இடங்கள், இதை வந்து இன்னைக்கு தேதிக்கு தீர்மானிப்பாங்களா? நாடாளுமன்ற தேர்தலில் மயிலாடுதுறையில் சுதா என்னைக்கு மனு தாக்கல் செய்தார்? இன்னைக்கு வேட்புமனு கடைசி, இன்னைக்கு தான் வேட்புமனுக்கு கடைசி நாள்னா இன்னைக்கு காலையில பஸ்ஸை விட்டு இறங்கி வேட்புமனு தாக்கல் பண்ணாங்க. அப்போ இது இப்போ நடைமுறை தானே? இது நடைமுறை. ஆமா, நீங்க தாமரை, உங்க தொகுதியில் தாமரை நபர் தயாரிச்சுட்டு இருப்பாரு வேட்புமனு தாக்கலுக்கு எல்லா தஸ்தாவேஜுகள், ஆவணங்கள். டெல்லியிலேருந்து பிஃபார்ம் வாங்கிட்டு ஒருத்தருவார். இது காங்கிரஸ் நடக்குமா நடக்காதா? நடக்கும். நீங்க நான் இருக்கிற ஏதாவது ரியாலிட்டியை சொல்றீங்க. எஸ். ஸோ இப்போ காங்கிரஸுக்கு திமுக விட்டு அதிமுக அப்படின்னு பயணித்தார்கள். இன்று விஜய் என்ற ஒரு புதிய குதிரை கிடைத்திருக்கிறது. அந்த குதிரையில் சவாரி செய்வதற்கு ஆசைப்படுகிறார்கள். அது அவர்கள் விருப்பம். 75 இடங்கள் நிற்கலாம். ஆனால் ஜெயிப்பாங்களா? 75 இடத்துல நிற்கும்போது திமுக விட்டு போன கோபத்தில் திமுக நிற்பாங்க. அந்த குறி வச்சு 75 இடத்துக்கு வேலை பாருங்க. ஆமா, அதே போல் அதிமுக காங்கிரஸ் நிற்கிற இடத்துல திமுகவும் ஒர்க் அவுட் பண்ணும், அதிமுகவும் ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. இந்த 2 பேர் கலவரத்தில் தப்பிச்சோம் பொழைச்சோன்னு 1-2 விஜய் கட்சி ஒன்றா ஜெயிக்கலாம். ஓகே, காங்கிரஸ் ஜெயிக்குமா? நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஓகே, இதில் காங்கிரஸ் அகில இந்திய தலைமை ராகுல் காந்தி பிளே செய்கிறார், நாடகம் ஆடுகிறார் என்றால் அது தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது காங்கிரஸ் தொண்டர்கள். ஏன்னா இதுதான் கேம். ஓகே, என்ன சொல்றேன்னா, சீட்டு அதிகமாக வாங்கிறதுக்கு பிரேமலதா 2 இடத்துல பேசினாங்கன்னு ஒரு பேச்சு வந்து 2021. இல்லை, இப்போ வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க, பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு. இப்போ அப்படிதான் இருக்கு, அது வேற விஷயம். ஆனால் காங்கிரஸ் வந்து நாங்கள் திமுகவுடன் தான் இருப்போம்னு சொன்னாங்க, கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு பிரவீன் சக்கரவர்த்தி சொன்னது என்ன அர்த்தம்? அதுவும் திமுகவுடன் நீங்கள் கூட்டணி வைத்திருப்பதற்கு இல்லை கூட்டணிக்கு ஆசைப்படுவதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். வழக்குகள் காரணமாக இருக்கலாம், தங்கள் தொகுதிகளில் வந்து வேலைகள் காரணமாக இருக்கலாம். இப்படி சொன்னால் அப்போ கூட்டணிக்கு நீங்கள் இந்த தேர்தல் நேரத்தில் இவ்வளோ கேவலப்படுத்துறீங்க சார். அதையும் மீறி பாஜகவுடைய நிர்பந்தத்தையும் பாஜக வந்து திமுகவுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க, காங்கிரஸை மட்டும் கழட்டி விட்டுருங்கன்னு. அந்த இக்கட்டான நேரத்துலையும் காங்கிரஸை தூக்கி சுமந்தது திமுக. அவங்களுக்கு இப்படி ஒரு விஷயத்தை பண்ணுறாங்களே. பிரவீன் சக்கரவர்த்தி பாஜகவுடைய ஸ்லீப்பர் செல் அப்படின்னு சொன்னால் அது மிக இல்லை, செல்லுமில்ல தான். ஏன்னா சரி, தமிழ்நாட்டில் ஆன்டி பிஜேபி ஓட்டை வாங்குறதான் திமுகவோட வேலை. ஆமாம், அது காங்கிரஸுக்கும் பயன்படுது, திமுகவுக்கும் பயன்படுது. 2 இணைந்திருந்தால் ஆன்டி பிஜேபி ஓட்டு சுலபமாக கிடைக்குது அந்த அலைன்ஸுக்கு. ஓகே, இப்போ 3வதா விஜய் ஒருத்தர் வந்திருக்கிறார், அந்த ஆன்டி பிஜேபி ஓட்டு வாங்குவார் அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி, நான் என்ன கேட்குறேன், ஆன்டி பிஜேபி ஓட்டை வாங்கி காட்டின பிறகு நீங்கள் முடிவு செய்யலாம். ஆமாம், இவ்வளோ வாங்கிட்டாரு, இவ்வளோ பர்சன்டேஜ் இஸ் நாட் ப்ரூவன். ஆமாம், அப்படி இருக்கும்போது காங்கிரஸ் அவர் நம்பி கொண்டு போனால் இப்போது ஜனநாயகனுக்கு சென்சார் சர்டிஃபிகேட் தர்றது திமுகவா பாஜகவா? பிஜேபி, சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில் இருக்கிற அரசாங்கம். ஆமாம். ஆனால் தமிழ்நாட்டில் எப்படி போய் முடியுதுன்னா, நேற்று ஒருத்தர் நண்பர் விஜய் தொண்டர் எழுதுறாரு, சென்சார் தரவில்லை என்றால் திமுக ஒரு கை பார்ப்போம்னு. சென்சார் சர்டிஃபிகேட் திமுகவுக்கு என்னையா சம்மந்தமே இல்லை. கரூர் சம்பவத்துக்கு வந்து டெல்லிக்கு சம்மன், எல்லாம் திமுக காரணம்னு எழுதலாம். சிபிஐ கிட்ட இருக்கு அந்த வழக்கு. அப்போ நீங்க பாஜக இதில் ஒரு சூட்சமம் இருக்குது. சரி, ஒரு தந்திரம் செய்கிறது. விஜயை திமுகவுக்கு எதிராக வளர்த்தால், நம்மக்கிட்ட சண்டை போட்டாலும் ஆன்டி பிஜேபி ஓட்டு 2ஆக உடையும். ஓகே, மும்முனை போட்டி வந்தால்
விஜய் சரிசமமாக ஒரு ஓட்டை பிரிப்பார். Okay. ஆன்டி பிஜேபி ஓட்டு திமுக மட்டும் வாங்கிட்டு இருக்கு, அதை விஜய் வாங்குவார். விஜய் வாங்குவார். அப்போது அந்த ரெண்டா பிரியும் போது திமுகவுக்கு மைனஸ், விஜய்க்கு மைனஸ், என்டிஏ அலையன்ஸுக்கு சக்ஸஸ். சார், இந்த விஜய் தொடர்பாக இந்த கடைசி கேள்வி சார். ஒருவேளை திமுக வந்து காங்கிரஸாக வெளியே போட்டும், இல்லை காங்கிரஸ் வந்து திமுக நம்மளை வெளியே அனுப்பணுங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டு தான் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அப்படி திமுக காங்கிரஸ் கூட்டணி முறிந்தால் அந்த அகில இந்திய அளவில் இந்தியா கூட்டணிங்கிற ஒரு கட்டமைப்பு இருக்குல்ல, அது சுத்தமாக அடிபட்டு போயிருமே சார். தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்தியா கூட்டணி இருக்கு. இந்தியா கூட்டணி இருக்கு. நீங்கள் மேற்கு வங்கத்தில் இந்தியா கூட்டணி எங்கே இருந்தது? இல்லை. பீகாரில் என்னாச்சு? இல்லை. மகாராஷ்டிரில் என்னாச்சு? இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கூட்டணி தமிழ்நாட்டில் மட்டும்தான் சிந்தாம சிதறாம இருக்காங்க, பாதுகாக்கப்பட்டு வந்தது. அதை ராகுல் காந்தி தான் முடிவு செய்யணும். நீங்களோ நானோ தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவரோ இல்லை ப. சிதம்பரமோ முடிவு செய்ய முடியாது. ஒரே குடும்பத்தில் 2 பிரிவார்கள். ப. சிதம்பரம் திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆதரிக்கிறார், அவருடைய மகன் கார்த்தி சிதம்பரம் ஆதரிக்கிறாரா இல்லையான்னு தெரியல. ஓகே சார். சார், இன்னைக்கு மிக முக்கியமான பிரேக்கிங் நியூஸ் சார். அதிமுக பாமக கூட்டணி சீல் ஆயிருக்கு. எப்படி பார்க்குறீங்க? ஒரு 18+1 ராஜ்யசபா அப்படிங்கிற ஸ்பெகுலேஷன்ஸ் வேற போய்கிட்டு இருக்கு. என்ன சார் நடக்க வாய்ப்பு இருக்கு? வேகம் எடுத்து விட்டது அதிமுக கூட்டணி. இப்போ வந்து பாஜக ஆல்ரெடி அங்கே இருக்கு. ஆமாம். ஆனால் ஒரு 2 மாதங்களுக்கு முன்பாகவே இந்த கூட்டணியெல்லாம் ஒன்றா அமைத்து ஒரு 3 மாதங்களாக திமுகவுக்கு எதிராக ஒரு பெரிய போராட்டத்தை அப்படி ஒரு அலைன்ஸாக எடுத்திருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஜெல்லாக இருப்பாங்க. எஸ். ரொம்ப தாமதம். இதற்கு காரணம் யாருன்னு தெரியல, அதிமுகவா பாஜகவான்னு தெரியல. இதுக்கிடையில் பாட்டாளி மக்கள் கட்சி 2 உடைஞ்சு போச்சு. ஆமாம். இந்த கட்சி உடைவதற்கு முன்பு 3 மாதங்களுக்கு முன்பே இதை ஸ்மெல் பண்ணி அதிமுக கரெக்டாக கொண்டு போயிருக்கணும், அலைன்ஸை விட்டாங்க. ஆனால் இப்போ எடுத்திருக்கிற முடிவு நல்ல முடிவு. அன்புமணி ராமதாஸ் ஏடிஎம்கே வந்துட்டார். உண்மையில் அது வந்து ஒரு நல்ல முடிவு தான். ஏன்னா பெரிய ஒரு ராமதாஸ் கிட்ட ஒரு பெரிய ஓட் பேங்கோ பெரிய கூட்டமோ கிடையாது. ஆமாம். அவர் வந்து என்னைக்கு மகளை வந்து மேடைக்கு ஏற்றி, பேரனை மேடைக்கு ஏற்றி மகனை திட்ட வைக்கிறார். குடும்ப சண்டை இதிலே தெரியுது, குடும்ப சண்டை, சொத்து சண்டை. இந்த சொத்து சண்டைக்காக இந்த கட்சி பாழாக போனது, வீணாக போச்சு. ஆனால் இப்போ இருக்கிற 3.4% ஒரு 0.5% ஒன்றா அவருக்கு இருக்கலாம், பெரிய ஒரு ராமதாஸ் இருக்கலாம். மற்றபடி இன்னும் வாக்கு சதவீதம் குறைந்தாலும் 2% வாக்குகள் எப்படியும் அன்புமணி ராமதாஸுக்கு இருக்குது. ஓகே சார். அதே போல் தேமுதிக என்ன முடிவெடுக்க போகிறாங்க? 9ஆம் தேதி தன்னுடைய முடிவை சொல்லுவேங்கிறாங்க. என்ன மைண்ட் செட்டில் இருக்காங்க? அவங்களும் திமுக கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்காங்க, அதிமுக கிட்டையும் பேசிக்கிட்டு இருப்பதாக தகவல். 9ஆம் தேதி தேமுதிகவுடைய முடிவு என்னவென்று நமக்கு தெரிந்து விடுமா? 2 நாட்களுக்கு முன்பு மாவட்ட செயலாளர் அழைத்து டிக்கு அடித்து போடுங்க, அதிமுக திமுக அதில் விஜய் கட்சின்னு தான் எனக்கு தெரியல. ஓகே. இருந்ததா தெரியல சார், நான் விசாரிக்கல. அப்போ 2 கட்சிக்கு மட்டும் இதை வந்து இன்னும் அறிவிக்கல முடிவு. மாவட்ட செயல் நிர்வாகிகள்லாம் போட்டு வச்சிட்டாங்க. இது 9ஆம் தேதி அறிவிக்க போகிறாங்க. ஆமாம். எடுத்து எண்ணி பார்த்தோம், கரெக்டாக டை. திமுக அதிமுக டை. ஆமாம். இங்கே 19, இங்கே 19 இருக்குது. இல்லை இங்கே 24, இங்கே 24 இருக்குது. இல்லை 60 மாவட்ட செயலாளர், இங்கே 30, இங்கே 30 இருக்குது. என்ன முடிவு என்று நாங்கள் சொல்ல முடியும்? ஸோ 9ஆம் தேதிக்கு அப்புறம் இன்னொரு தேதி கேட்பாங்க. 9ஆம் தேதி அறிவித்தாங்கன்னா மிகப்பெரிய தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பிரேக்கிங்காக தான். 9ஆம் தேதி தேமுதிக நாங்கள் அதிமுக அல்லது திமுக அறிவித்தால் பெரிய பிரேக்கிங். தான். சரி, சத்தியமாக அறிவிக்க மாட்டேன். என்ன சார் சொல்றீங்க? சத்தியமாக அறிவிக்க மாட்டேன். பிப்ரவரி கடைசி வாரம் தேர்தல் அறிவிப்பு வரும். சரி, அப்போ அன்னைக்கு தான் அந்த முடிவு எடுப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். அது வரைக்கும் முடிவே எடுக்க மாட்டாங்க. என்னோட யூகத்தில் சொல்கிறேன். சரி, என்னோட தனிப்பட்ட கருத்தாக சொல்கிறேன். ஓகே. உண்மையிலே அதிமுக தரப்புலேருந்து அவங்களுக்கு ஒரு எம்பி சீட் கொடுத்தாங்க. அது சுதீஷ் வாங்கிட்டார்ல அந்த லெட்டர் வாங்கி போனாரா இல்லையா? ஆமாம். சரி, அப்போ என்ன அர்த்தம்? அதிமுக கூட்டணியில் தான் தேமுதிக இருக்குன்னு அர்த்தம். அதை நாங்கள் ஏற்கவில்லை, அதிமுக அளிக்கிற ராஜ்யசபா சீட்டை நாங்கள் ஏற்கவில்லைன்னு அறிவிச்சாங்களா? பேசினாங்க அந்தம்மா. இல்லை ஏற்கவில்லைன்னு அறிவிச்சாங்களா? அப்படி எதுவும் கொடுக்க வேண்டியதுதான் கொடுத்தாங்க. ஆமாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் இதுவரை எங்கள் யாரும் கூட்டணிக்கு அழைக்கவில்லை அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுக்குறாங்க. ஒரு 2 அப்புறம் 2 பக்கமும் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன அர்த்தம்? பட் என்னை பொறுத்தவரை அதிமுகவுக்கு இப்போ அடுத்து தேமுதிக இழுக்கிற பெரிய பொறுப்பு இருக்கு. ஆனால் திமுகவில் அமைச்சர் ஏவாவேலு தேமுதிகவை 90% அழைத்து விட்டார் என்று தகவல் வருகிறது. இன்னும் 10% பாக்கி. அதில் என்ன பார்கெயின் நமக்கு தெரியாது. ஓகே. ஒருவேளை திமுக பக்கம் போனால் திமுக கூட்டணி இன்னும் நெருக்கடி இருக்குது. காங்கிரஸ் வெளியே போனால் தேமுதிக உள்ள வந்துச்சுன்னு சொல்லிக்கலாம். ஆமாம். ஆனால் காங்கிரஸ் பெற்ற இடங்களை தேமுதிக தர முடியாது. நிச்சயமாக தர முடியாது. பேலன்ஸ் இருக்குது. எல்லாருக்கும் 6 கொடுத்தாங்க.
தேமுதிக 6 கொடுக்கணும், ஆமாம் இல்லை 8 கொடுக்கணும், 10 கொடுக்கணும். காங்கிரஸ் வெளியே போனால் தான் சாத்தியம். ஆமாம் காங்கிரஸ் உள்ளே இருக்கும்போது தேமுதிகக்கு 6க்கு மேலே தர முடியாது. அந்த 6 கூட திமுக விட்டு தரணும், அவங்க கிட்ட இருந்தால் விட்டு தரணும். வேறு யாரும் விட்டு தர மாட்டாங்க. ஸோ அங்கேயும் நெருக்கடி இருக்கிறது, அதிமுக அதில் நெருக்கடி இருக்குது. காரணம் தேமுதிக இருக்கு எங்களுடைய பார்ட்னர்னு உள்ளே கொண்டு வருவதில் எடப்பாடிக்கு கடும் நெருக்கடி. அப்படி ஒருவேளை தேமுதிகவை அதிமுகவில் கொண்டு வந்து விட்டால் உண்மையிலே வலிமையான கூட்டணி. கடுமையான நெருக்கடி அதிமுகவுக்கும் இருக்குது, திமுகவுக்கும் இருக்குன்னு சொல்கிறீங்க. இந்த நெருக்கடியான சூழ்நிலையில் எடப்பாடியார் வந்து டெல்லி போயிருக்காரு. என்ன சார் நடக்க போகுது? குறிப்பாக அமித்ஷா 2 நாள் சென்னையில், 2 நாள் தமிழ்நாட்டில் இருந்திருந்தார். தமிழ்நாட்டிலே வச்சு பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தியிருக்கலாம். வேலுமணி அவர்கள்லாம் பேசியதாக தகவல். எடப்பாடியே போய் பேசியிருக்கலாம். சென்னையில் ஏன் வந்து இந்த மாதிரி சந்திப்புகள் நடக்கல? ஏன் வந்து எடப்பாடியார் டெல்லி போயிருக்காரு? எதுக்கு திருச்சியில் அவர் பார்க்கணும்? அமித்ஷாவை எதற்கு திருச்சியில் எடப்பாடி பழனிசாமி சந்திக்கணும்? அப்படி ஒரு கேள்விகளுக்கு நான் பதில் சொல்கிறேன். எதுக்கு சந்திக்கணும் சார்? அவர் பொங்கலுக்கு வர்றார், ஆமாம், பொங்கல் திருவிழாவுக்கு புதுக்கோட்டைக்கு வர்றார், திருச்சிக்கு வர்றார். அந்த சந்திப்பு இல்லை என்றால் இல்லை. ஏற்கனவே திட்டமிட்டார்கள் அப்படின்னு ஏதாவது செய்தி வந்ததா? எதுவும் அமித்ஷா திருச்சி வரும்போது புதுக்கோட்டை பொங்கல் விழாவில் எடப்பாடி சந்திப்பார் அப்படின்னு எடப்பாடி சொன்னாரா? தங்கமணி சொன்னாரா? சிவி சண்முகம் ரத்தவர் சொன்னாத? திண்டுக்கல் சீனிவாசன் சொன்னாரா? எந்த செய்தியும் வரல. சரி, சொல்லலை இல்லை. அப்போது எப்படி இந்த கேள்வி கேட்குறீங்க சார்? அந்த சந்திப்பில் இல்லாத செய்தியை கேட்டால் எப்படி முடியும்? இன்றைக்கி அப்பாயின்மெண்ட்டு, இன்றைக்கி டெல்லி போகிறார்ல, இன்றைக்கி நைட்டு அப்பாயின்மெண்ட் கிடைச்சது போகிறார். ஸோ சந்திப்பே வாய்ப்பே இல்லை, இல்லை சந்திப்பு நடக்கப் போவதில்லைன்னு தெரிஞ்ச பிறகு திருச்சி வந்த அமித்ஷாவை எடப்பாடி சந்திக்கவில்லைன்னு பரப்புனா அது நம்ம தொழில், பத்திரிகையாளர் தொழில். வேலுமணி பார்த்தார்ல சார்? சரி, தங்கமணி ரிசீவ் பண்ணார். அமித்ஷா வரும்போது தங்கமணி போய் ரிசீவ் பண்ணார். ரிசீவ் பண்ணிவிட்டு சேலம் வீரபாண்டிய ஊர் அங்கே மீட்டிங்க்கு வந்துட்டார். சேலம் மாவட்டம் நடக்கிற மீட்டிங்க்கு யார்? தங்கமணி வந்துட்டார். எடப்பாடி மீட்டிங் அன்றைக்கி இரவு பியூஷ் கோயல் கூப்பிட்றார், வேலுமணி வந்துட்டு போனார். இதுதான் சந்திப்பு. அப்படி இருக்கும்போது திருச்சியில் எடப்பாடி சந்திக்கவில்லை, புட்டு கொண்டது, இப்படிலாம் பேசினா சரியா வரல. நான் கூட்டணி உடையில நான் சொல்லலை. சென்னையில் தமிழ்நாட்டில் சந்திப்புகள் நடத்திக்கலாம், வாய்ப்பு இங்கே இருக்குது இல்லைன்றது நம்ம ஏன் டிசைட் பண்ணோம்? ஓகே ஓகே, அவங்க டிசைட் பண்ணிட்டு போட்டோம். நீ டெல்லி போகிற சந்திக்க போகிறாரு. ஓகே, அடுத்து என்ன நடக்க போகுது பார்ப்போம். தமிழ்நாட்டில் வந்து இவர் வைத்த கோரிக்கை என்ன? திமுக எதிராக என்னெல்லாம் போய் பட்டியல் கொடுத்துருக்காருல, கவர்னர் கிட்ட கொடுத்துருக்காரு. இப்போ இந்த பட்டியல் இங்கே கொடுத்து நடவடிக்கை எடுங்க, சிபிஐ எடுங்க, ஐடி வாங்க, இடி வாங்கன்னு கூட போகிறாங்க. திமுக டேமேஜ் பண்ணுவதற்கு அவங்க ஒரு ஸ்கீம் வச்சுருப்பாங்களே. ஓகே, இந்த ஒரு மாதத்தில் பிப்ரவரி தேர்தல் அறிவிக்கிற வரை இன்னும் ஒரு 30-40 நாட்களில் ஒரு ஜாலியாக மீடியாவுக்கு கவரேஜுக்கு எல்லாரும் வீட்டுக்கு வாசலில் போய் கேமரா போட்டு படம் எடுக்க போகிறோம். இது நடக்க போகுது. இடி ரைடு, ஐடி ரைடு பயங்கரமாக இருக்குன்னு சொல்ல வரீங்க? நடக்கலாம், நடக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகே சார். அதே போல் விஜயும் வந்து 12ஆம் தேதி சிபிஐடைய சம்மன்ஸ்க்கு வந்து ஆஜராக போகிறாரு. சிபிஐ சம்மன் மூலமாக கூட்டணிக்குள் எதுவும் வளைக்க வாய்ப்பு இருக்கா சார்? எனக்கு தெரிஞ்சு வரமாட்டான்னு தெரிந்த பிறகு தான் இதெல்லாம் நடக்குது. ஜனநாயகனுக்கு சென்சார் கொடுக்காமல் இருப்பது, கரூர் சம்பவத்துக்கு டெல்லியில் கூப்பிட்டு விசாரிப்பதெல்லாம் வந்து ஏதோ ஒரு கோபம். நாங்கள் கூப்பிட்டோம், நீ வரல, எங்கள் அலையன்ஸுக்கு வரல, ஏடிஎம்கே பிஜே அலையன்ஸுக்கு விஜய் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கலாம். வராமல் போனதுதான் இந்த சம்மன். சென்னையில் கூப்பிட்டு விசாரிக்கலாமே. ஆமாம், சென்னையில் சிபிஐ ஆஃபீஸ் இல்லையா? இருக்குது, உங்கள் பக்கத்தில் இருக்குது. எதுக்கு கூப்பிட்றீங்க? அதாவது அவமானப்படுத்தணும். அவமானப்படுத்துறது என்னென்னா, தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் விஜய்க்கு எதிராக வெறுப்பை பாஜக கக்கினால், பாஜக செய்தால் ஆன்டி பிஜேபி ஓட்டு டைவர்ட் ஆகும். ஓகே, நான் முதல்ல சொன்னதான். திமுக கிடைக்கிற அந்த ஓட்டு வந்து விஜய் எடுக்கணும், மும்முனை போட்டியாக மாற வேண்டும். மும்முனை போட்டியாக மாறினால் என்டிஏ அலையன்ஸுக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும். அதுக்கான ஒரு கேம் பிளான் தான் பிஜேபி செய்யுது. ஓகே சார். பொங்கல் பரிசு திமுக 3000 ரூபாய் கொடுக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கு லேப்டாப்பு, இதையும் தாண்டி பல்வேறு இன்ப பரிசுகள் எதுவும் வர வாய்ப்பு இருக்கா? தேர்தல் அறிக்கையின் வாயிலாக திமுக என்ன பிளானில் இருக்காங்க? தேர்தல் நெருக்கத்தில் எல்லா ஆட்சி காலத்திலும் இது மாதிரி அறிவிப்புகள், புதிய புதிய திட்டங்கள் எல்லாம் வரும். இது மக்கள் மனதில் போய் பதியாது. ஓகே, இதுவரை செய்த நலத்திட்டங்கள் எத்தனையோ இருக்குது திமுகவில். நீங்கள் பட்டியல் போட்டு அடுக்கவே முடியாது. முதல்லேருந்து ஆரம்பிக்கலாம். இலவச பஸ், 1000 உரிமை தொகை, நான் முதல்வன் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், காலை சிற்றுண்டி திட்டம், எத்தனையோ இருக்குது. இவ்வளோ நலத்திட்டங்களுக்கு ஓட்டு போடாத மக்கள் இன்றைக்கி ஜனவரியில் ஆரம்பித்து இந்த 3000 லேப்டாப்பு, இன்னும் இதெல்லாம் முக்கியம் இல்லை.
இந்த 4.5 வருஷத்தில் திமுக அரசாங்கம் என்ன செய்தது? எவ்வளோ நலத்திட்டங்களை அனுபவித்தார்கள்? 1000 ரூபாய் அனுபவிச்சுங்க, இலவச பஸ் பயணத்தை அனுபவித்தவர்கள், ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிவதற்கு நிதி உதவி வாங்கியவர்கள். இப்போ கூட உங்கள் உலகம் உங்கள் கையில் அப்படின்னு போட்டாங்கல்ல, அந்த திட்டத்தில் எவ்வளோ பேர் பேசினாங்க. உண்மையிலே அதெல்லாம் ஒரு வரவேற்க வேண்டிய விஷயம் திமுகவுக்கு. நீங்கள் ஒரு பையனை படிக்க வைக்கிறதுக்காக செய்கிற எந்த திட்டமும் சூப்பர் திட்டம். இந்த 1000 ரூபா கூட கொடுக்கூடாது. நான் முதல்ல சொல்லுவேன், உங்களுக்கு உங்கள் பேர் பலமுறை சொல்லியிருக்கேன், டே 1 இந்த 1000 ரூபாயெல்லாம் உதவே உதவாது. எஜுகேஷன் ரீதியாக செலவு பண்ணணும்னு நிறைய கல்வி, வேலை வாய்ப்பு, அடிப்படை வசதிகள், சுகாதாரம், இந்த 4க்கு தான் முக்கியத்துவம் தரணும் ஒரு மாநில அரசு. அப்படி தருகிற ஒரு மாநில அரசுக்கு மக்கள் மதிப்பளிப்பார்கள், வாக்களிப்பார்கள். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். தமிழ்நாடு அரசியல் தொடர்பான ஒரு தமிழ்நாடு அரசியலும் ரொம்ப பரபரப்பாக இருக்குது. அந்த சூழ்நிலையில் உங்களுடைய கருத்துக்களும் ரொம்ப பரபரப்பாக பேசியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி குபேந்திரன் சார். நன்றி.